சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அந்த கம்பெனியில் நல்ல ப்ராஃபிட் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து மல்டிஃபோல்டாக க்ரோ ஆகிருக்கு. அதே நேரத்தில் பிஇ ரேஷியோலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஒரு கரண்ட்டாக நல்ல வேல்யூவேஷன் இருக்க மாதிரியாலாம் சில ஸ்டாக்ஸ் வந்து தெரியுது. அந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் எது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபினான்ஸ் வித் யூரா பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது முழுக்க எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான் செஷனும் அட்வைஸும் கொடுக்க போகிறது இல்லை. அதனால் மென்ஷன் பண்ண போகிற ஸ்டாக்கில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசரை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்த முக்கியமான விஷயம், உங்களுக்கு இது வரைக்கும் டேர்ம் இன்சூரன்ஸ் இல்லை அண்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இல்லைன்னா டோன்ட் வரி, ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு உங்கள் டீட்டெயிலை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எங்கள் டீம் அதை சிறப்பாக செஞ்சு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. இந்த பட்டியலில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சிந்தட்டிக் யானன், அது சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்டை தயாரிக்கக்கூடிய செஞ்சுரி எங்கா லிமிடெட் அப்படிங்கிற கம்பெனி. இந்த செஞ்சுரி எங்காங்கிறது வந்து ஒரு பிகே பிர்லா குரூப் கீழே இருக்கக்கூடிய கம்பெனி. செஞ்சுரி எங்காவுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா அதனுடைய இயரானிய growth 38% இருக்கு. ப்ராஃபிட் வந்து 299%, ஆல்மோஸ்ட் 300% க்ரோ ஆயிருக்கு. இதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹை டெனாசிட்டி யான் செக்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்காக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதனுடைய டிமாண்ட் நல்லா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து டிராக்டர் அண்ட் டூ வீலர் மார்க்கெட்டுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருந்திருக்கு. ஏன் டிராக்டர் டூ வீலர் மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் இருந்து அதன் மூலமா இந்த ஸ்டாக்குடைய ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நைலான் டயர் கார்டும் தயாரிச்சு கொடுக்குறாங்க. அதாவது டயருக்கு தேவையான நைலான் டயர் கார்டும் கொடுக்குறாங்க. அதனால அந்த செக்மெண்ட்லேயும் நல்ல ரெவன்யூ ஜென்ரேட் ஆயிருக்கு, மார்ஜின் நல்லா வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஸோ செஞ்சுரி எங்கா கம்பெனி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களுடைய ரீசெண்ட் ரிசல்ட் படி பார்க்கும்போது 554 கோடி ரெவன்யூ, லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் 402 கோடி அது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 20 crore இருந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 86 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆப்ரேட்டிங் மார்ஜின் பார்த்தீங்கன்னா 5 இருந்தது, இப்போ 15% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் 15 crore இருந்து 61 crore இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டாப் லைன் பாட்டம் லைன் growth எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2016 1148 கோடியா இருந்த ரெவன்யூ இப்போ 1700 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆகல, ஓரளவுக்கு தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் 59 கோடியில இருந்து 102 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் டபுள் ஆகல. இடையில 184 கோடிலாம் போயிருக்கு, அதுக்கப்புறம் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இது இந்த யான் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து எப்பயுமே எல்லா காலத்திலையுமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், தொடர்ச்சியாக அது வரும்னு சொல்ல முடியாது. நிறைய அன்சர்டனிட்டி இருக்கக்கூடிய செக்டார் தான் இது. அடுத்தது செஞ்சுரி என்காவுடைய மார்க்கெட் கேப் 1200 கோடி. இது ரொம்ப சின்ன கம்பெனி தான். ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 8க்கு மேல இருக்கு. பட் இண்டஸ்ட்ரி பி பார்த்தீங்கன்னா 19 ஆயிருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரி பி விட ரொம்ப லோவா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ROC 8க்கு மேலேயும் ROE 6க்கு மேலேயும் இருக்கு. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.01 இருக்கு. டெட் வந்து 22 கோடி வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 99 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக்கு ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்கு. இப்போ வந்து 565 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஹையஸ்ட் பிரைஸ் 52 வாரங்கள் 672, லோவஸ்ட் பிரைஸ் 371. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 24% இருக்கு. இந்த 24% அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாவே அப்படிதான் மெயின்டைன் பண்றாங்க. 2017-18 இருந்து 25-27 அப்படிதான் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இப்போ அது 24 ஆயிருக்கு. அடுத்தது FIS ஒரு 1.9% வச்சிருக்காங்க. DIS 10% மேல வச்சிருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 62க்கு மேல இருக்கு. அடுத்து நம்ம பார்க்குறது அட்டுல் ஆட்டோ. அட்டுல் ஆட்டோங்கிற கம்பெனி வந்து 3 வீலர் செக்மெண்ட்ல முக்கியமான ஒரு கம்பெனியா இருக்கு. முக்கியமா அந்த ஆட்டோ தயாரிக்கிறது இந்த மாதிரியான 3 வீலர் இதுல இவங்க வந்து பெட்ரோல், டீசல், LPG, எலக்ட்ரிக் வேரியன்ட் எல்லாத்துலயுமே இருக்கிறாங்க. பிராண்ட்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அட்டுல் ஜெமினி, அட்டுல் ஜெம் இருக்கு, அட்டுல் சக்தி, பாக்ஸ், அட்டுல் எலைட் அப்படிங்கிற எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் பார்த்துக்கலாம் நீங்க. இந்த கம்பெனியோட சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 43% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட்டோட இயரானியர் growth 290% இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்காக நிறைய டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆனது அந்த மாதிரியான ஃபேக்டர்னால தான் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். நிறைய செய்திகளை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே டூ வீலர் சேல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கிறத கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம். ஸோ இப்போ இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் சேம் பீரியடில் 152 கோடியா இருந்தது, இப்போ வந்து 212 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அடுத்தது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 10 கோடியா இருந்தது, 16 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மார்ஜின் 6.55 இருந்து இப்போ 7.72 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் சீக்வென்ஷலாக 11க்கு மேலாம் இருந்திருக்கு, அதுலேருந்து குறைஞ்சி தான் இருக்கு. அடுத்தது நெட் ப்ராஃபிட் 2.06 கோடியில் இருந்து 8.04 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒரு டீசெண்டான வளர்ச்சியை பார்த்துருக்காங்க. ஆனால் இடையில வந்து 14 கோடி 18 கோடியெல்லாம் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க, அதுலேருந்து பார்க்கும்போது குறைஞ்சிருச்சு. சரி, டாப் லைன் பாட்டம் லைன் growth எப்படி இருக்குன்னு பார்த்தா 2016 531 கோடியா இருந்த ரெவன்யூ இப்போ வந்து 824 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகே, ஒரு 40% க்ரோ ஆயிருக்கு கடந்த 10 வருடங்களில். அடுத்தது 47 கோடியா இருந்த நெட் ப்ராஃபிட் இப்போ 43 கோடியா டிக்ளைன் தான் ஆயிருக்கு. அதாவது இடையில வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் பயங்கரமாக அடி பாதாளத்துக்கெல்லாம் போயிருக்கு இந்த ஸ்டாக்கு, இந்த கம்பெனி. அப்புறம் அதுலேருந்து மீண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. சுவிட்சர்லாண்ட்லாம் எவ்வளோ பிரச்சனை இருந்துச்சு, எப்படி மீண்டு வந்துச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியா அப்படின்னு கேட்டால் அந்தளவு கிடையாது. அப்பப்போ கொஞ்சம் கீழே இறங்குறது, உழுவுறது, அடிவிட்டு அதுக்கப்புறம் எந்திரிச்சு வருது, அந்த மாதிரி நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஸ்டாக்குடைய மார்க்கெட் கேப் 1300 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய பி ரேஷியோ 28க்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி பிஇ 27, ஆல்மோஸ்ட் சேமாக ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. ROC 11க்கு மேலேயும் ROE 9க்கு மேலேயும் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.30 ஆயிருக்கு. டெட் வந்து 145 கோடி வச்சிருக்காங்க.
ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 36 கோடிக்கு மேலே இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயா இருக்குது. 52 வாரம் ஹையஸ்ட் ப்ரைஸ் 597, லோவஸ்ட் ப்ரைஸ் 380, இப்போ 480 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 42க்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் FIS DS ஒரு மைனர் போர்ஷன் வச்சிருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 56க்கு மேலே இருக்குது. அடுத்து நம்ம பார்க்குறது சோபா லிமிடெட்ங்கிற கம்பெனி. சோஃபாவில் உட்காந்துக்கிட்டு வீடியோ பார்க்குற உங்களுக்காக தான் இந்த கம்பெனிங்கிற மாதிரி இவங்க வந்து ரியல் எஸ்டேட் டெவலப்பர்னு சொல்லலாம். நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்ரேஷன் ஆஃப் டவுன்ஷிப்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, ஹவுசிங் ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க, கமர்ஷியல் ப்ரிமிசஸில் ரியல் எஸ்டேட் ஆக்டிவிட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க, பெரிய பெரிய பில்டிங் பிளாக்ஸ் இதெல்லாம் கட்டுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி தான் இது. இவங்க வந்து EPCயும் பண்ணி கொடுக்குறாங்க, கான்ட்ராக்ட் எடுத்து அதை கட்டி கொடுக்குற அந்த மாதிரி வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தனியும் ஓனாகவும் இவங்க நிறைய கமர்ஷியல் பில்டிங் அண்ட் இண்டிவிஜுவல் இதெல்லாமே டெவலப் பண்ணுறாங்க. ஸோ இந்த சோபா கம்பெனியை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட சேல்ஸ் 48% உயர்ந்திருக்கு, ப்ராஃபிட் 274% உயர்ந்திருக்கு. ஸோ இவங்களுடைய ரீசன்ட் ரிசல்ட் என்னன்னா 1278 கோடி ரெவன்யூ, 78 crore இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டாக இருக்குது, 6% மார்ஜின். இந்த மார்ஜின் வந்து ரொம்ப லோவாக இருந்து இப்போ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 14 கோடியில இருந்து 51 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இந்த கம்பெனியுடைய டாப் அண்ட் பாட்டம் லைன் growth எப்படி இருக்காங்க, 2016 1900 கோடிக்கு மேலே இருந்த ரெவன்யூ வந்து இப்போ 5000 கோடியாக உயர்ந்திருக்கு. டீசெண்டான ஒரு growth தான். நெட் ப்ராஃபிட் 138 கோடியில் இருந்தது 2016, இப்போ 193 கோடியாக உயர்ந்திருக்கு. இது வந்து டீசெண்டான growthனு சொல்ல முடியாது. இடையில வந்து சறுக்கி இருக்கிறாங்க, அப்புறம் கொஞ்சம் மீண்டு வந்திருக்காங்க. சோபாவுடைய மார்க்கெட்டுக்கு 13000 கோடிக்கு மேலே இருக்குது. இண்டஸ்ட்ரி PE பார்த்தீங்கன்னா 26 தான், ஆனால் ஸ்டாக் டே PE ரேஷியோ 60 இருக்குது. ஸோ ஹையாக தான் இருக்குது. ROC ROE ரெண்டுமே வந்து 6, 4 அப்படின்ட்டு இருக்குது, ரொம்ப லோவாக இருக்குது. டெட்டிகிட் ரேஷியோ 0.22 இருக்குது, அது பரவாயில்ல. டெட் வந்து 1000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 224 கோடி வச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக்குடைய ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்கு. ஸோ ஸ்பிளிட் கொடுக்கலாம். ஹையஸ்ட் பிரைஸ் 1730 ரூபாய்க்கு மேலே போயிருக்கு. லோவஸ்ட் பிரைஸ் 1130 ரூபா அந்த ரேஞ்சில் இறங்கிருக்கு. இப்போ 1300 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்குடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 52க்கு மேலே இருக்கு. FIS இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, DISம் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 15 அந்த ரேஞ்சில் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது ஆயில் இந்தியா கம்பெனி. ஆயில் இந்தியா கம்பெனியில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, ஆயில் இந்தியா கம்பெனி வந்து 59% சேல்ஸ் க்ரோத்தை காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் growth 253% வந்திருக்கு. இது எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், தலால் ஸ்ட்ரீட்டில் நடந்து போகிற ஒரு சின்ன குழந்தை கூட சொல்லிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முக்கியமான விஷயம் இது இருக்குது. அது என்னென்னா, இந்த கம்பெனி வந்து ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணக்கூடிய கம்பெனி. ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படிங்கிறதுலாம் எதுக்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அது வந்து அப்ஸ்ட்ரீம் கேட்டகரியில் வரும். ஸோ பொதுவாக இந்த மாதிரியான ஆயில் அண்ட் கேஸ் கம்பெனிஸை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அப்ஸ்ட்ரீம் கம்பெனிஸ், இன்னொன்று டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனிஸ் அப்படின்னு. இதில் அப்ஸ்ட்ரீம் கம்பெனிஸ்ங்கிறது என்னன்னா, மண்ணுக்குள்ளேருந்து தோண்டி கேஸையும் ஆயிலையும் எடுக்கிற கம்பெனிஸ். டவுன் ஸ்ட்ரீம் கம்பெனி என்னன்னா, அந்த ஆயிலையும் கேஸையும் அடுத்த கட்டமாக கொண்டு போகிறது, அதாவது ரிஃபைன் பண்ணி பெட்ரோலாவோ இல்லை வந்து டீசலாவோ மாற்றி விற்கிற கம்பெனிஸ். ஓகேவா? இப்போ இந்த ஆயில் இந்தியா எந்த கேட்டகரியில் மெயினாக வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அப்ஸ்ட்ரீம் கேட்டகரியில் வர்றாங்க. ஸோ அப்ஸ்ட்ரீம் கேட்டகரியில் வர்றதுனால இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் கிடச்சிருக்கு. அது என்ன? ஹார்மூஸ் நீரிணையை மூடும் பொழுது ஓவராலாக உலகம் முழுக்க பிரெண்ட் குரூட்லேருந்து எல்லா குரூடைய ப்ரைஸும் வந்து மேலே போச்சா, அப்போ மேலே போகும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்கனவே இவங்க வந்து கச்சா எண்ணெயை தோண்டி எடுத்து வச்சுருந்துருப்பாங்க. அந்த எண்ணெயை மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்றுருப்பாங்க. அப்படி விற்கிறதுனால என்ன நடக்கும்? பயங்கரமான லாபம் கிடைக்கும். எப்பவுமே மைண்டில் வச்சுங்க, இந்த மாதிரி வந்து ஆயில் கிடைக்காது அப்படின்னு பிரச்சனை வருதுன்னா, அந்த டைமில் நாம் வந்து இந்த மாதிரியான அப்ஸ்ட்ரீம் கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனியை பார்க்குறது நல்லது. அவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல மார்ஜின் இருக்கும். ஆனால் ஆயில் கிடைக்காதுங்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை வரும்பொழுது, ட்ரம்ப் இப்படியெல்லாம் ஏதாவது வாயை விட்டு பிரச்சனை பண்ணும்பொழுது, ஈரானில் போரெல்லாம் வரும்பொழுது, டவுன்ஸ்ட்ரீம் கம்பெனிஸாக இருக்கக்கூடிய இந்த IOCL, அதுக்கப்புறம் வந்து ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம், ரிலையன்ஸு, இந்த மாதிரியான கம்பெனிக்கெல்லாம் அது வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ ஆயில் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ப்ராஃபிட் ஜம்ப் ஆனது பெரிய ஆச்சரியம் கிடையாது, அது எதிர்பார்த்த ஒன்று தான். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து 5793 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2351 கோடியில் இருந்து. ஆப்ரேட்டிங் மார்ஜினும் 30% இருந்து 46% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த கம்பெனியுடைய நெட் ப்ராஃபிட் வந்து 2047 கோடியில் இருந்து 4027 கோடியாக டபுள் ஆயிருக்கு இயர் ஆன் இயர். ஓகேவா? இந்த கம்பெனியும் ஒரு சீரான வளர்ச்சி கம்பெனிங்கிறது உங்களுக்கு தெரியும், அதெல்லாம் வந்து நம்ம சொல்ல வேண்டியதில்லை, தெரிஞ்ச விஷயம்தான். அடுத்தது மார்க்கெட் கேப் இப்போது 78000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்குடைய PE ரேஷியோ 9.3 இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 65 இருக்குது. இண்டஸ்ட்ரி PE 65 இருக்குது. இந்த கம்பெனியோட PE ரேஷியோ 9 தான் இருக்குது. அதாவது யாருமே கண்டுக்கலை, அந்த மாதிரி தான் இப்போதைக்கு இது இருக்குது. ROC 11க்கு மேலேயும் ROE 12க்கு மேலேயும் இருக்குது.
அது வந்து 15 அந்த ரேஞ்சுக்கு கீழே தான் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.65 இருக்குது. டெட் 37,000 கோடிக்கு மேலே வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 2126 கோடி இருக்குது. அதுக்கப்புறம் என்னன்னா ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயா இருக்குது. ஹையஸ்ட் ப்ரைஸ் 531 52 வாரங்களில், லோவஸ்ட் ப்ரைஸ் 385, இப்போ 480 ரூபா ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 56% பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான் வச்சிருக்காங்க. திரௌபதி முர்மு தான் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது FSN இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. ஃபால்குடி நாயர் அப்படிங்கிற ஒரு மேடம் வந்து ஒரு பேங்க்லேருந்து அவங்க வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு நான் வேலையை விட்டு போகிறேன், புதுசாக கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு ஆரம்பித்த ஒரு கம்பெனி தான் இந்த FSN இ-காமர்ஸ் வெஞ்சர்ஸ் லிமிடெட். இதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கம்பெனியோட பிராண்டு பேர் ஏதோ வருமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கரெக்ட். நைக்கா அப்படிங்கிறது தான் அந்த கம்பெனியுடைய பிராண்டு, அந்த கம்பெனியுடைய பேர். ஸோ நைக்கா கம்பெனியில் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தா 29% இவங்களுடைய சேல்ஸ் க்ரோ ஆகிருக்கு. ப்ராஃபிட் வந்து 230% உயர்ந்திருக்கு. ஃபேஷன் ப்ராடக்ட் விற்கிற கம்பெனி அப்படிங்கிறதுனால இதை பற்றி பெரிய ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை. இந்த கம்பெனியுடைய சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2782 கோடி. இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 236 கோடி, மார்ஜின் 8%. மார்ஜின் வந்து கொஞ்சம் டிக்ளைன் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் 24 கோடியில் இருந்து 80 கோடியாக உயர்ந்திருக்கு. சீக்வன்ஷலாக 79 80 உயர்ந்திருக்கு. அதாவது நல்ல ஒரு இது க்ரோத் தான் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க கடந்த 2-3 குவார்ட்டராகவே. டாப் லைன் பாட்டம் லைன் க்ரோத்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. ஸ்டார்டிங் ட்ரபிள் இருக்க மாதிரி ஒரு 3 வருடம் வந்து லாஸ் மேக்கிங்காக இருந்துச்சு 2018 2020 வரைக்கும். அதுக்கப்புறம் பிடிச்சிட்டாங்க, பையன் பிடிச்சிட்டான் அப்படின்ற மாதிரி பிடிச்சிட்டாங்க. ரெவன்யூ நல்ல ப்ராஃபிட் வர ஆரம்பிச்சிச்சு கம்பெனிக்கு. ஸோ FSN-உடைய கரண்ட் மார்க்கெட் வந்து மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 94,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக் பி ரேஷியோ 355. இப்போ நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்றீங்களா? ஆமாம், இண்டஸ்ட்ரி பி 50 தான் இருக்குது. பி ரேஷியோ வந்து 355 இருக்குது. இந்த பக்கம் யாரும் வந்துடாதீங்க அப்படின்னு ஏதோ வார்னிங் போர்டு வச்சு நிற்கிற மாதிரியே இருக்குது. மற்றபடி பார்த்தீங்கன்னா ROC 17 மேலேயும் ROE 15 மேலேயும் இருக்குது. அதெல்லாம் நல்லா தான் இருக்குது. டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.86 இருக்குது. 1238 கோடி தான் கடந்து வச்சிருக்காங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 490 கோடி மேலே வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஓகே தான். இந்த பி ரேஷியோ எந்த ஹையாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் இப்போதைக்கு இதில் பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது ஹையஸ்ட் ப்ரைஸு 348 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோவஸ்ட் ப்ரைஸ் 219, இப்போ 330 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 52% மேலே அவங்க வச்சிருக்காங்க. அது மற்றதெல்லாம் ரிட்டைல் ஹோல்டிங் இருக்குது. FIS DIS எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது ஸ்டீல் பைப்ஸ் எல்லாம் செல் பண்ணக்கூடிய வெல்ஸ்பன் கார்ப் அப்படிங்கிற கம்பெனி. இவங்களுடைய சேல்ஸ் 15% க்ரோ ஆயிருக்கு. ப்ராஃபிட் 200% க்ரோ ஆயிருக்கு. ஸோ வெல்ஸ்பன் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சின்டெக்ஸ், BAPL, டியூப்ஸ் அண்ட் பார்ஸ் இதெல்லாமே தயாரித்து கொடுக்குற கம்பெனி. இந்த கம்பெனி வந்து 3551 கோடியாக இருந்த ரெவன்யூ இப்போ 4081 கோடியாக உயர்ந்திருக்கு. அதே மாதிரி இவங்களுடைய ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் 525 கோடியிலிருந்து 692 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 17% மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 349 கோடியிலிருந்து 1048 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. நல்ல டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாம் இருந்திருக்கு அப்படிங்கிறது இதுலேருந்து தெரியுது. எப்படி இந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா 547.93 கோடி ரூபாய்க்கு இவங்க வந்து ஒரு ஒன் டைம் ப்ராஃபிட் பார்த்துருக்காங்க. அதாவது ஈஸ்ட் பைப்ஸ் இன்டெகிரேட்டட் கம்பெனி அப்படிங்கிறத விற்றதன் மூலமாக இந்த லாபம் எங்களுக்கு வந்திருக்கு. அதுவும் இதில் ஆட் ஆகிருக்கு. அதனால தான் இந்தளவுக்கு பெருசாக தெரியுது. மற்றபடி வந்து மற்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே டீசெண்டாக இருக்குது. இருந்தாலும் இது ஆட் ஆனதுனால இந்தளவுக்கு ப்ராஃபிட் இவங்களுக்கு ஜம்ப் ஆகிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ வெல்ஸ்பனில் இதுதான் நடந்திருக்கு. வெல்ஸ்பனுடைய ஓவரால் டாப் அண்ட் பாட்டம் லைன் க்ரோத் பார்த்தீங்கன்னா 2016 7236 கோடியாக இருந்த ரெவன்யூ வந்து இப்போது 16,000 கோடிக்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 179 கோடியிலேருந்து இப்போ 1620 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நல்ல டீசெண்டான வளர்ச்சியில் இருக்கிற கம்பெனி தான், அதில் டவுட் இல்லை. மார்க்கெட் கேப் 53,000 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக் பி ரேஷியோ 23 இருக்குது. இண்டஸ்ட்ரி 22 இருக்குது. நோ ப்ராப்ளம். ROC 22 மேலேயும் ROE 19 மேலேயும் இருக்குது. அண்ட் டெட் ஈக்விட்டி ரேஷியோ 0.26 இருக்குது. இந்த காம்பவும் நல்லா தான் இருக்குது. டெட் வந்து 2355 கோடி வச்சிருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 5 ரூபாயா இருக்குது. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ 715 கோடி வச்சிருக்காங்க. மற்றபடி ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 49 மேலே இருக்குது. FIS DIS இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரிட்டைல் ஹோல்டிங் 15 மேலே இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் இதில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸுக்காகவும் இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸுக்காக மட்டும்தான். சஜஷனும் அட்வைஸும் கொடுக்குறதாக இல்லை. அதனால் மென்ஷன் பண்ணிருக்க ஸ்டாக்ஸை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைஸரை கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா ஓன் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கு வருவாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்ஸ் ஸோ மச்.